பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்களையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் இன்னும் சில நாட்களில் தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சருமான புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க இங்கே காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சோமசுந்தரன் அவர்களின் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய உங்ககிட்ட உங்களுடைய வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறேன். இங்கே வந்திருக்கும் திருமதி மைதிலி திருநாவுக்கரசு அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களும், மரியாதைக்குரிய உமாபதி அவர்களும், மாநில அம்மா பேரவையின் துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுரேஷ் அவர்களும், மாநில மாணவர் அணி துணை செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பழனி அவர்களும், பகுதி செயலாளர் பாலாஜி அவர்களும், மாநில இளைஞர் அணி திரு SSR சத்யா அவர்களும், திரு தாமரை ஜெகதீசன் அவர்களும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும், இங்கே வந்திருக்கும் தோழமை கட்சியின் அத்தனை நிர்வாகிகளையும் தோழர்களும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இந்த உச்சி வெயில் நேரத்துல நான் அதிகமா பேச விரும்பல. ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். என்னென்ன திட்டங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்காக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் தெரிஞ்சுக்க போறீங்க. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கு அண்ணன் எடப்பாடியார் பதவிக்கு வந்தவுடன் 10,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்குக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது உறுதி. அதுக்கப்புறம் மாதம் அவங்க வங்கி கணக்கு மாதம் 2,000 வந்து சேரும்.